இருதய பக்குவத்தை எங்களை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இருதயத்தில் வேண்டாத காரியம் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு இன்னைக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையின் ஆசீர்வாதங்களை அப்பா தங்கி தாபரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் அவரை மறைத்துக் கொள்ளுங்க, அபிஷேகித்து வல்லமையாய் இந்த வார்த்தையை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான முழுமையாய் அவரை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்ப பேசுகிற நீங்கள் அல்ல, ஆவியானவரை உங்களிருந்து பேசுவார் என வசனத்தின்படி அருமை தாசனை மறைத்து நீர் முகமுகமாய் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் எதிர் வல்லமைகள் இந்த வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு டைவர்ட் பண்ண எல்லா ஸ்பிரிட்டை இயேசுவின் நாமத்தை முடக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ஆளுகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பேசு நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். 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 Thank you, brother. Thank you. Okay. All glory to God and God alone. தேவன் ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கு மாத்திரமே. I thank God as I feel I am in the midst of the saints of God. I feel as if I am in the midst of the saints of God. தேவனுடைய ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் இருக்கிற அந்த ஐக்கியத்தில் இருக்கிறதாக நான் எண்ணுகிறேன். I thank God for all the prayer warriors of the end time revival prayer fellowship. இந்த கடைசி கால எழுப்புதல் ஜெப மையத்தில் இருக்கிற எல்லா ஜெப வீரர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I am humbled by the invitation of my precious brother Moses to come and be amongst you this day. பிரதர் மோசஸ் அவர்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், நான் அப்படி சொல்லலை, கட்டாய வேண்டுகோளின் நிமித்தம் இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். But I thank God for everyone who is a member of this fellowship, because you are precious in the sight of God. இந்த ஊழியத்தோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். Of all the ministries, the prayer ministry is the one that is very close to the heart of God. எல்லா ஊழியங்களை பார்க்கிலும் ஜெப ஊழியம் என்பது தேவனுடைய இருதயத்துக்கு அருகில், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ஜெப ஊழியமாக இருக்கிறது. And I know that every one of you is a mighty prayer warrior. எனக்கு தெரியும், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மகிமையான ஜெப வீரர்கள். So the Lord has given your fellowship a beautiful name, End Time Revival Prayer Fellowship. எனவே இந்த ஊழியத்திற்கும் கூட ஆண்டவர் ஒரு நல்ல மகிமையான பெயரை கொடுத்திருக்கிறார், கடைசி கால எழுப்புதல் ஊழியங்கள். What do you need for the end time? இந்த கடைசி காலத்திற்கென்று தேவையானது என்ன? You must know the power of God. தேவனுடைய பலத்த சத்துவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And years ago a man was crying to God, send a revival, send a revival. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவ மனுஷனுடைய கதறுதல் அது, எழுப்புதலை அனுப்பும், எழுப்புதலை அனுப்பும் என்று. 7 years he cried and cried and cried. 7 ஆண்டுகள் கண்ணீர் சிந்தி கதறினான் அந்த தேவ மனிதன். And one day in the year 1962, 1962 ஆகிய அந்த ஆண்டில் the Lord Jesus had come down. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். He appeared before this man. அந்த தேவ மனிதனுக்கு முன்பு அவர் தரிசனமானார். My son, you have been crying for revival. என் மகனே, நீ எழுப்புதலுக்காக நீ கதறிக்கொண்டிருக்கிறாய். But you need the revival. ஆனால் உனக்கு ஒரு எழுப்புதல் அவசியமாய் இருக்கிறது. First you must be revived so that you can bring out the revival to your nation. முதலாவது உனக்குள்ளாக ஒரு எழுப்புதல் அவசியம். அந்த எழுப்புதலை நீ பெற்றுக்கொண்டதற்கு பிறகு உன்னால் தேசத்தினுடைய எழுப்புதலை சந்திக்க முடியும். So the man fell down at the feet of the Lord and cried, Lord, I need a revival. அந்த நிமிஷத்தில் அந்த தேவ மனிதன் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே, எனக்குள்ளாக அந்த எழுப்புதலை தாரும் என்று கதறினானா. And suddenly there came a mighty anointing of the blessed Holy Spirit of God. அந்த நிமிஷ நேரத்தில் தானே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலத்த விதத்தில் அந்த மனிதன் மேல் இறங்கி வந்தது. 3 full hours the Lord interacted with this man. 3 மணி நேரம், 3 மணி நேரமும் தேவ மனிதனை சந்திக்கும்படியாய் அவரோடு கூட பேசும்படியான ஒரு அனுபவத்தை பெற்றார். This man was laughing in the spirit.
அந்த மனிதன் தன்னுடைய ஆவியிலே ஆனந்த சந்தோஷம் சிரித்துக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. And finally the Lord Jesus appeared face to face and said, "My son, this is the time that you have to bring the revival to your country." அந்த நேரத்திலே ஆண்டவர் தாமே அந்த தேவ மனிதனோடு கூட பேசி, இப்பொழுது உன் தேசத்துக்கான எழுப்புதலை உன்னால் கொண்டு வர முடியும் என்று சொன்னாரா. And the next 40 years he had been going all over the world. அடுத்த 40 வருடங்கள் உலக தேசங்கள் முழுவதும் அந்த தேவ மனிதன் சுற்றி வந்தார். He used this man for his glory. அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக அந்த தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்தினார். And he raised thousands and thousands of evangelists. ஆயிரங்களான சுவிசேஷர்களை அந்த தேவ மனிதன் எழுப்பினார். And I am also one amongst them. அவர்களில் நானும் ஒருவன். I am just an evangelist. நான் ஒரு சுவிசேஷகன். That is why I go and pray about the revival. எனவேதான் ஒரு சுவிசேஷகன் நான் இருக்கிறபடினாலே நான் சென்று எழுப்புதலுக்காக நான் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். But I thank God that I have found a man in Moses, another man who is crying for the revival. அப்படிப்பட்ட நான் கண்ட ஒரு மனிதன்ல சகோதரர் மோசஸும் அவர்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதன். I just thank God for this man. இந்த மனிதனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And this man had been crying only for a revival. That is why he started the prayer, end time prayer fellowship. எனவேதான் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கான ஜெப மையத்தையும் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். And you are here, my friend. Every one of you is part of this revival. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் என் நண்பர்களே, நீங்களாம் இந்த எழுப்புதலுக்கு பங்குள்ளவர்கள். And you are going to bring the revival to the north Chennai. நீங்கள் தான் இந்த வட சென்னைக்கு ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற எழுப்புதல் வீரர்கள். Not only for the north Chennai, இந்த வட சென்னைக்கு மாத்திரமல்ல, but the entire city of Chennai. இந்த சென்னை பட்டணம் முழுவதற்குமான எழுப்புதலை கொண்டு Today வருகிறார்கள். God wants to do it. இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார். How many of you believe? எத்தனை பேர் அதை How many of you விசுவாசிக்கிறீங்க? believe? எத்தனை பேர்? You ஹல்லேலூயா. are not ordinary people. நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. You may seem to be ordinary people. நீங்கள் ஒருவேளை பார்ப்பதற்கு சாதாரண மனிதர்களா இருக்கலாம். You may be having a small house or a small job. சின்ன வேலையோ சின்ன வீடு உங்களுக்கு இருக்கலாம். But today God is going to raise you as an evangelist, wonderful evangelist, to bring the revival to the nation. இன்றைக்கு தேசத்திற்கு எழுப்புதலை கொண்டு வர போகிற ஒரு சுவிசேஷகனாக கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். Where and when the revival started. எப்பொழுது எந்த இடத்துல இந்த எழுப்புதலானது ஆரம்பிக்கும்? If you turn to the book of Acts chapter 2, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது, there you can see 120 followers who followed the risen Lord Jesus Christ. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்த 120 பேரை குறித்து இந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது. And they went and for so many days they were praying with one accord. ஒரு மனதோடு பல நாட்களாக அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் They were in the upper room. அவர்கள் ஒரு மேல் வீட்டு அறையில் இருந்தார்கள். And as they were praying, அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்ததான அந்த நேரத்தில் suddenly they heard a mighty noise, பலத்த காற்று அடிக்கிற ஒரு இடி முழக்கம் அவர்களுக்கு கேட்டது. followed by a mighty wind. ஒரு இடி முழக்கத்திற்கு ஏற்ற ஒரு சத்தம், ஒரு காற்று. When this wind came, அந்த காற்று வந்த பொழுது what happened? நடந்தது என்ன? All of them got filled with the mighty Holy Spirit. அந்த இடத்துல உட்கார்ந்திருந்த எல்லோரும் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். A mighty power fell upon them. ஒவ்வொரு மேலும் பலத்த அந்த வல்லமை இறங்கினது. And what happened? நடந்தது என்ன? They started, sorry, kindly. And all the 120 people were filled by the blessed Holy Spirit. அந்த 120 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டார்கள். And what happened? நடந்தது என்ன? They started praising God in different languages. பலவிதமான பாஷைகளில், அந்நிய பாஷைகளிலே, மொழிகளிலே ஆண்டவரை அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். So that's what going to happen right now. இப்பொழுது அதுதான் இந்த இடத்தில் நடக்க போகிறது. But I am not praying. I am going to request our precious brother Moses to lead us to receive the mighty anointing now.
நான் ஜெபிக்க போவதல்ல, சகோதரர் மோசஸ் அவர்களை நான் கேட்டுக்கொள்ள போகிறேன், ஆவியானவர் ஊற்றப்படும்படியாக. Can we all stand for just a few minutes? எல்லாரும் ஒரு சில நிமிஷங்கள் எழுந்து நிற்கலாமா? Yes, I see the mighty wind is coming now. இப்பொழுது அந்த பலத்த காற்று I இறங்கி see the வருகிறதை mighty wind பார்க்கிறேன். coming now. இப்பொழுது அந்த பலத்த காற்று I இறங்கி see the வருகிறது. mighty wind coming now. பலத்த காற்று இறங்கி I see வருகிறது. the mighty wind coming right இப்பொழுது now. அந்த பலத்த காற்று இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். Hallelujah. ஹalleluya. Everybody lift up your hands. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. Lift up your உங்க hands கரங்களை உயர்த்துங்க. and cry unto God. அவரை நோக்கி கதறுங்க. Cry unto அவரை God. நோக்கி கூப்பிடுங்க. I want the power. அதே சத்து அந்த I வல்லமை want the வேண்டும். power. அந்த வல்லமை வேண்டும். Lord, I want to be thy disciple. ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களைப் போல அந்த வல்லமை எனக்கு To வேண்டும். bring the revival. எழுப்புதலை கொண்டு வரும்படி, To bring a revival. அந்த எழுப்புதலை கொண்டு வரும்படி, Lord, make me a revivalist, O God. ஆண்டவரே, என்னை ஒரு எழுப்புதல் வீரனாய் மாற்றும். Make me a revivalist, O என்னை God. ஒரு எழுப்புதல் வீரனாய் மாற்றும். Everybody cry. எல்லாரும் கூப்பிடுவோமா? Everybody cry. எல்லாரும் கதறுவோம். Everybody cry. எல்லாரும் The கதறுவோம். mighty power is falling. இப்பொழுது அந்த வல்லமை ஊற்றப்படுகிறது. I hear the mighty roaring of the Holy Spirit. அந்த ஆவியானவருடைய பலத்த அந்த அந்த கர்ஜனையை நான் கேட்கிறேன். Hallelujah. ஹalleluya. Mara லபா sakol. அஸ்ஹினி அந்தர. Salamana zara kalmara rahuni akava. Hallelujah. Yes, everybody cry. எல்லாரும் கதறுவோம். Everybody cry. ஊற்றும். Say, Lord, fill me. ஆண்டவரே, என்னை நிரப்பும். Say, fill me, Lord. என்னை நிரப்பும் ஆண்டவரே. Say, fill me, Lord. என்னை நிரப்பும் ஆண்டவரே. Say, fill me, Lord. என்னை நிரப்பும். நிரப்பும் என்று கேட்கிற எல்லார் மீதும் அந்த அக்கினி இப்பொழுது விழட்டும். அந்த பலத்த காற்று வீசுகிற அந்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வரட்டும். அது இடி முழக்கம், அது பெருமழை, அது பெரு இறைச்சலின் சத்தம். எல்லார் வாய்களை திறந்து, ஆண்டவரே, இன்றைக்கு என்னை ஒரு எழுப்புதல் வீரனாய் மாற்றும் என்று கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த அக்கினி வந்து இப்பொழுது விழுகிறது. ரகமமா ஷெகினி மௌரபானா ஜே ரிஹந்தரன மௌரதுரிபி அந்தரா லுஹன மௌரபானா சக்கமா ஜகந்தனா லிஹந்தன மௌலபாசே. ஆண்டவரே, இறங்குங்க, இறங்குங்க. ஆண்டவரே, அக்கினியா இறங்குங்க, பெரும் காற்றா இறங்குங்க, பெரும் மழையா இறங்குங்க. உடைய வல்லமை, வல்லமை, மகிமை. ஓ ரகமா ஜிஹந்தரா லஹு நமஸே ரபி ரபுனிமா சபகலா திடானியா. இப்பொழுது வல்லமை இறங்கி வரும் பொழுது, ஓ உன்னதங்களுக்குள்ள ஏறி செல்லுகிற ஒரு அனுபவத்தை, காற்றுகளுக்குள்ள ஏறி செல்லுகிற ஒரு அனுபவத்தை, அக்கினிக்குள்ள அக்கினி ரதங்களுக்குள்ள ஏறி செல்லுகிற ஒரு அனுபவத்தை, ஓ எங்க சென்னை பட்டணம் முழுவதும் எங்களால் நிரப்பப்படுகிற ஒரு அக்கினியை சுமந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் தருவாராக, ஒவ்வொருவருக்கும் தருவாராக. எல்லாரும் கேட்ப, ஆண்டவரே, எனக்கு அதை தாரும், இப்பொழுது தாரும், இந்த நேரத்தில் தாரும். இந்த மேல் வீட்டு அனுபவம், மேல் வீட்டு அறையினுடைய அனுபவம் இப்பொழுது எங்களுக்கு வேண்டும். அதை பெற்றுக்கொள்ளாமல் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக போவது இல்லை. ரிமா மாமா ஷக்கமா ஜபஹலு ருமா மாமா லதுரா மானஸே லிஹங்கரா தடன மௌரபானா சலு லிபபப லதுரபானா ஜியாந்தரா. எல்லா தடைகள், மாம்ச பலவீனங்கள், ஆவிக்குரிய தடைகள், ஆவிக்குரிய போராட்டங்கள், மாம்சத்திற்குள்ளாய் சிறைப்பட்டு கிடக்கிற எல்லா பாவ கட்டுகள் இப்பொழுது அருந்து விழுகிறது. எல்லா சரீரத்தை விட்டு எடுத்து போடப்படுகிறது, உங்களை விட்டு முற்றிலும் அகற்றப்படுகிறது. ரிமா மலகு ரபானா ஜகந்தனா லெஹேனி மௌரபாசே ரகுனி மமமா சபலத்து ரபானா திரா லிஹங்கரபானா சியாந்தரா. Yes, every bondage is broken. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிறது. Yes, my precious friend. ஆமென் நண்பர்களே. Literally you have come with a broken spirit. நொறுங்குண்ட ஒரு ஆவியுடையவர்களாகத்தான் நீங்க வந்தீர்கள். Broken spirit. உடைக்கப்பட்ட ஒரு இருதயம். Because of the various problems at home. பலவிதமான குடும்பத்திற்குள்ள, வீட்டுக்குள்ள பலவிதமான உபத்திரவங்கள். The mighty anointing is breaking every bondage in your home. இன்றைக்கு உங்க வீட்டில் இருக்கிற அப்படிப்பட்ட எல்லா தடைகளை இந்த வல்லமையான அபிஷேகம் அதை முறித்து போடுகிறது. Today, இப்பொழுது, இந்த நாளில், இன்றைக்கு, இப்பொழுது the mighty anointing அந்த பலத்த அபிஷேகம் is falling upon you. உங்கள் மேல் வருகிறது, Falling upon you. உங்கள் மேல் இறங்கி வருகிறது. Receive the miracle அதை now. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the miracle now. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Every weakness and every sickness is going out now. எல்லா வியாதிகள், பலவீனங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. Enjoy your health right now. உங்கள் சுகத்தை அனுபவிக்கிறீர்கள். Receive your health. உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your health. உங்கள் சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Touch of the Lord. ஆண்டவரே, உம்முடைய தொடுதலினால், Touch of the Lord. ஆண்டவரே, அவர்களை தொடும். The wounded hands of Christ is
touching you right கிறிஸ்து now. இயேசுவினுடைய காயப்பட்ட கரங்கள் இப்பொழுது உங்களை தொடுகிறது. Yes, every loss, எல்லா இழப்புகள், every loss at home, உங்க வீட்டில் இருந்த எல்லா இழப்புகள், every loss in your business, உங்க வியாபாரத்தில் நீங்கள் கண்ட இழப்புகள், God is changing now. இப்பொழுது ஆண்டவர் அதை மாற்றுகிறார். A miracle is happening. ஒரு அற்புதம் A நடைபெறுகிறது. miracle is happening. அற்புதம் நடக்கிறது. Yes, a miracle is happening. நாம் இப்பொழுது அந்த அற்புதம் Yes, நடைபெறுகிறது. my dear sister. எனக்கு அன்பான சகோதரனே, Yes, you have lost everything. அநேக காரியத்தில் இழந்து போனாய் சகோதரியே. Today God gives you back everything in double measure. எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப This தருகிறார். is the day of miracle for you. இந்த நாள் உங்களுக்கு அற்புதத்தின் The நாள். day of miracle for you. ஒரு அற்புதத்தின் நாளாய் இருக்கிறது. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி அப்பா. Hallelujah. Hallelujah. Somebody is crying that you are not able to walk. நடக்க முடியல என்று சொல்லி சிலர் God is கதறுகிறீர்கள். healing you. கர்த்தர் இன்றைக்கு சுகத்தை Yes, தருகிறார். every knee is receiving the health now. உங்களுடைய முழம் கால்கள் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்கிறது. Yes, lift up and see. உங்கள் கால்களை உயர்த்தி Lift up பாருங்கள். and see. எழுந்து நடந்து பாருங்கள். God has strengthened you. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி Fear இருக்கிறார். not, my brother. பயப்படாதே என் Fear சகோதரனே. not, my brother. என் சகோதரனே பயப்படாதே. You are worried about your enemy. உங்கள் சத்துருக்களை குறித்து பயப்படுகிறீர்கள். He is doing so many mantras against you. உங்களுக்கு விரோதமான பலவிதமான மந்திரங்களை செய்து கொண்டிருக்கலாம். But nothing can work against you. உங்களுக்கு விரோதமாய் அது ஒன்றும் செய்யாது. Hallelujah. ஹalleluya. Shout hallelujah. நல்ல சத்தமாய் ஹalleluya. Rakonamara, Tolamani Akko, Mahani Akko, Lantori Akaba, Mazuntari Akatulabani Akaba. You are serving the Lord. நீங்கள் ஆண்டவரை You ஆராதிக்கிறீர்கள். are serving the Lord. அவருக்கு ஊழியம் செய்கிறீர்கள். But you are broken man. ஆனால் உடைக்கப்பட்ட You are a மனுஷனாய் broken இருக்கிறீர்கள். woman. உடைக்கப்பட்ட மனுஷியாய் But இருக்கிறீர்கள். God says, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், I will comfort you. நான் உங்களை ஆற்றுவேன், Today I தேற்றுவேன். fill you with the spirit of comfort now. ஆறுதலின் ஆவியை அவர் உங்களுக்குள்ளாய் அனுப்பி The கொண்டிருக்கிறார். mighty spirit is falling upon you. அப்படிப்பட்ட ஒரு ஆவி உங்கள் மேல் விழுகிறது. Receive it, receive it. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Receive it. ஆண்டவரே Hallelujah. நிரப்பும் ஐயா, நிரப்பும். Those who do not have any financial problem. ஆண்டவரே பலவிதமான பொருளாதாரத்துல தடைகள். Yes, only those who have the financial problem, lift up your hand. பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கிறவர்கள், பண தேவைகள் இருக்கிறவர்கள் எல்லாம் கரங்களை God உயர்த்துங்க. touches your right hand today. ஆண்டவர் உங்களுடைய வலது கரங்களை God தொடட்டும். touches your right hand today. உங்கள் வலது கரங்களை அவர் தொடட்டும். Every loss will be turned into profit. ஆண்டவரே எல்லா இழப்புகளும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் லாபமாய் மாறட்டும். From now on you shall see 30-fold and 60-fold and 100-fold. இது முதற்கொண்டு 30, 60, 100 ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். Today, இன்றிலிருந்து a touch of God is coming upon your right hand. கர்த்தருடைய தொடுதல் உங்கள் வலது கரங்களில் இறங்கி வருகிறது. Whatever you do shall prosper. நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். It shall prosper. வாய்க்கும். Not by your might. உங்களுடைய பலத்தினால் அல்ல, Not by your strength. உங்கள் பராக்கிரமத்தினால் But அல்ல, by my spirit says the Lord. தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் Receive it சொல்லுகிறார். now. பெற்றுக்கொள் இப்பொழுது. Receive it now. பெற்றுக்கொள் இப்பொழுது. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Father, தகப்பனே we thank you. உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you, Lord. உமக்கு நன்றி அப்பா. Thank you, Lord, for this wonderful fellowship, oh ஆண்டவரே God. இந்த நல்ல ஐக்கியத்திற்காக, ஜெப ஐக்கியத்திற்காக நன்றி. 3 long years you have been carrying this fellowship. கடந்த 3 நீண்ட ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை நீர் சுமந்து வந்தீரே. Because they carried Jesus along. அவர்கள் இயேசுவை அவர்கள் உம்மோடு சுமந்து வந்தார்களே. Because they carried Jesus along. அவர்கள் இயேசுவை மாத்திரமே சுமந்தார்கள். Lord, you have carried them all through these 3 years. கடந்த 3 ஆண்டுகளும் நீர் அவர்களை Now சுமந்தீரப்பா. as they have entered into the 4th year, இந்த 4வது ஆண்டுக்குள் அவர்கள் பிரவேசிக்கும் பொழுது Lord, let a heavenly blessing fall upon the fellowship. ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மேல், ஐக்கியத்தின் மேல் பரலோகத்தின் தேவனாடி ஆசீர்வாதம் Especially upon இறங்குவதாக. thy servant Moses, ஆண்டவருடைய ஊழியனாகிய மோசஸ் மீது இறங்குவதாக. his dear wife and children, மனைவி பிள்ளைகள் மீது இறங்குவதாக. and all the partners working with him, oh God. அவர்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த I ஆசீர்வாதம் see இறங்குவதாக. the many prayer warriors. அநேக ஜெப வீரர்கள் மீது, You prayer warriors, lift up your right hand எல்லா now. ஜெப வீரர்களுடைய கரங்களை உயர்த்துங்க. A power is falling upon you. ஒரு வல்லமை உங்கள் மேல் இறங்கி When வருகிறது. you stretch forth your right hand, உங்களுடைய வலது கரங்களை தூக்கி demons பிடிங்க. will cry. உங்கள் வலது கரங்களை உயர்த்தும் பொழுது பிசாசுகள் நடுங்கும், Demons will flee. பிசாசுகள் ஓடும். This is the power God gives you today. இந்த வல்லமை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு A mighty தருகிறார். anointing. ஒரு பலத்த A அபிஷேகம், mighty ஒரு anointing. பலத்த அபிஷேகம். And some of the people that have been praying for the gift of prophecy. தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன வரங்களுக்காய் சிலர் ஜெபித்துக் God is கொண்டிருக்கிறீர்கள். delighted in you, brother. God is delighted in you. உங்கள் மீது ஆண்டவர் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். Yes, you are crying for the spirit
of God நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறவர் ஜெபிக்கிறபடியினால் and the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெற்றுக்கொள்ள Now receive the ஜெபிக்கிறபடியினால் gifts of the Holy Spirit. இப்பொழுது அந்த ஆவியை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். Now speak. நீங்கள் Now speak. இப்பொழுது பேசுங்க. Speak in tongues. இப்பொழுது அந்நிய பாஷைகளை Speak in பேசுங்க. tongues. பல பாஷைகளை Speak in பேசுங்க. tongues. தொடர்ந்து பேசுங்க. You are receiving the gift of prophecy. இன்றைக்கு தீர்க்கதரிசன அபிஷேகத்தை Gift பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். of prophecy you are receiving now. தீர்க்கதரிசன அபிஷேகம் இப்பொழுது இறங்குகிறது. You are receiving now. இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி பிதாவே. Father, தகப்பனே, be gracious unto everyone, oh God. ஒவ்வொருவர் மீதும் கிருபையாயிரும். Dubara Mashaniyakaba. Lahudhariyakaba. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I am coming very soon, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். and I am delighted in you, நான் உங்கள் பேரில் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். because you are preparing the people for my coming. காரணம் நீங்கள் என்னுடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறீர்கள். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி அப்பா. Lord, we are waiting, oh God. ஆண்டவரே, நாங்கள் அதற்காய் We காத்திருக்கிறோம். are waiting, oh God. காத்திருக்கிறோம் ஐயா. We long to see you. ஆண்டவரே, உம்மை காண நாங்கள் வாஞ்சிக்கிறோம். That is our cry. ஆண்டவரே, அதற்காய் கதறுகிறோம். Thank you, Lord. நன்றி அப்பா. And speak to us now இப்பொழுதும் எங்களோடு கூட பேசும். through thy word. உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு கூட பேசும். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Say amen. ஆமென் சொல்லுவோம். ஆமென் ஆமென். Please be seated. தயவு செய்து உட்காரலாம். Thank you. Glory to God. As I was led by the Holy Spirit, I want to talk to you about the second coming of the Lord Jesus. ஆவியானவருடைய முழு ஏவுதலின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். If you are afraid, you can leave. பயமா இருந்ததுன்னா நீங்க கிளம்பிடலாம். Because it's going to happen. காரணம் என்ன? நடைபெற போகிறது. You cannot avoid it. அதை நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. Christ is coming very soon. கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். How many of you believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Say hallelujah. ஹalleluya. To God be the glory. எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே. When the new millennium was born, ஒரு புதிய நூற்றாண்டு நம்ம நூற்றாண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். இல்ல, ஒரு நூற்றாண்டு வந்தது. was born. And people gave different prophecies. பலவிதமான தீர்க்க தரிசனங்களை ஜனங்கள் பேசினார்கள். They all said the nations will come close to each other, there will be peace all over the world. உலகம் முழுவதும் ஜனங்கள் சமாதானத்திற்குள் வருவார்கள் என்று சொன்னார்கள். And September 11, 2001, 2001 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி twin towers were broken. 3 கட்டிடங்கள், டவர்ஸ் என்று சொல்லப்படுகிற கட்டடங்கள் இடிந்து விழப்பட்டது. And the following year, அந்த வருடத்தில் தொடர்ந்து there was a great earthquake in India. இந்திய தேசத்துல பலத்த ஒரு பூமி அதிர்ச்சி. 3,000 people died. 3000 பேர் மரித்து போனார்கள். And following, and 2003 came. அதை தொடர்ந்து 2003ஆம் ஆண்டு There was a tremor in Japan. ஜப்பான் தேசத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி. And millions were suffering. லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டார்கள். And 2004, 2004ஆம் ஆண்டு we celebrated Christmas. நம்ம கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடினோம். The following day, அதை தொடர்ந்து அடுத்த நாள் was a Sunday. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. Was a Sunday. அது ஒரு ஓய்வு நாள். Remember? எத்தனை பேர் அதை ஞாபகம் வச்சிருக்கீங்க? Thank you, brother. You are a man. On the 26th, it was a Sunday, I was preaching in a church in Thandiarpet. I don't want to say the church. And I was preaching. 26ஆம் தேதி அந்த ஞாயிற்றுக்கிழமையா இருந்தபடினாலே இந்த தண்டையார்பேட்டு பகுதியில் அந்த காலை ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். And I finished the first point. நான் முதல் வார்த்தையை நான் பிரசங்கித்து முடித்தவுடன் When I was moving to the second point, இரண்டாவது கட்டத்திற்காக நான் கடந்து செல்லும் பொழுது a young woman came running. ஒரு சிறு வாலிப மகள் ஓடி வந்தாள். Uncle, stop. அங்கிள் நிறுத்துங்க. Stop. நிறுத்துங்க. Just imagine. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. How I would have felt. நான் எப்படி அந்த சூழ்நிலையில் இருந்திருப்பேன்னு. Whether to continue or to stop it. செய்தியை தொடர்ந்து பேசணுமா அல்லது நிறுத்தணுமா? Then that
young woman said, அந்த வாலிப மகள் சொன்னாள், look through the window. அந்த ஜன்னல் பக்கம் கொஞ்சம் எட்டி பாருங்க. People are running shelter skelter. ஜனங்கள் வீடுகள் தோறும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Why? ஏன்? She said, uncle, sea water had cut in and many houses were washed away. கடல் நீரினால், கடல் கொந்தளிப்பினால் அநேக வீடுகள் அடித்து செல்லப்படுகிறது என்று அவள் சொன்னாள். And they have given a warning, next tidal wave about 30 feet is coming back again. ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுத்தார்கள். அடுத்து இந்த சுனாமி என்று சொல்லப்படுகிற அந்த கடல் அலை 30 அடி தூரத்திற்கு எழும்ப போகிறது என்கிற ஒரு எச்சரிப்பை அவர்கள் கொடுத்தார்கள். So I stopped my message. எனவே என்னுடைய செய்தியை நான் There நிறுத்தினேன். were 150 people inside the church. அந்த குறிக்கப்பட்ட சபையில் 150க்கும் அதிகமான ஜனங்கள் இருந்தார்கள். I requested them to stand for a while. ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம் என்று அவர்களை நான் வேண்டிக் கொண்டேன். Not a minute, 20 minutes I was in the spirit. ஒரு Leading the நிமிஷம் people to pray in the spirit. ஒரு நிமிடம் அல்ல, 20 நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று அவர்களோடு கூட ஆவியிலே நாங்கள் ஜெபித்தோம். They cried. அவர்கள் எல்லோரும் கதறினார்கள். Everyone cried. ஒவ்வொருவரும் கதறினார்கள். And suddenly the anointing came upon me. திடீரென்று ஆவியானுடைய அபிஷேகம் என் மேல் இறங்கி வந்தது. And I said, நான் சொன்னேன், oh Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, you were the one who asked the winds to go back. நீர் ஒருவர்தான் காற்றையும் கடலையும் தடுத்தினவர், பின் செல்லும்படி உத்தரவிட்டவர். Spoke to the waves to get silenced. அந்த அலையோடு கூட பேசி அதை நிறுத்தினவர். Now Lord, help us, oh God. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கதறினோம். Lord, stop the tidal wave coming towards Chennai. அந்த சென்னையை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த அலைகளை ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். We finished the service. அந்த ஆராதனை முடிந்தது. I went home and switched on the TV. நான் என்னுடைய வீட்டிற்கு சென்று தொலைக்காட்சி அந்த டிவியை நான் ஆன் பண்ணேன். Giving all glory to God, I say this. ஆண்டவருக்கே முழு மகிமையை செலுத்தி இதை நான் சொல்லட்டும். You know what was the message? அங்க வந்த செய்தி என்ன தெரியுமா? Just 60 kilometers away in the sea, the tidal wave turned towards another country. ஒரு 60 கிலோமீட்டருக்கு தூரத்தில் கடலுக்குள்ளாக எழுந்த அந்த அலையானது வேறு தேசத்திற்கு நேராய் திருப்பப்பட்டது என்கிற ஒரு செய்தி வந்தது. And I knelt down and praised God. நான் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நான் துதித்தேன். But suddenly the Holy Spirit gave a word in my spirit. என்னுடைய ஆவியில் ஆவியானவர் திடீரென்று ஒரு வார்த்தையை எனக்கு அவர் தந்தார். My son, என் மகனே, this is a warning not to the people. இந்த எச்சரிப்பு தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு மாத்திரமல்ல, It's for you. இது உனக்குரியது. It's for you. இது உனக்கு. Then Lord, what should I do, Lord? ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியது என்ன என்று அவரிடத்தில் கேட்டேன். Then open the Bible வேத புஸ்தகத்தை திறந்தேன். and read Ezekiel 38 and verse 7. எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனம். Can someone read it? யாராவது ஒருவர் அதை வாசிக்கலாமா? Be ye ready நீ ஆயத்தப்படு, and make others get ready. உன்னுடனே கூடின உன் எல்லாரையும் ஆயத்தப்படுத்து. Be a watchman over them, for them. நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. Be a watchman. நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. So from that day, அன்று முதல் கொண்டு I am only a watchman, நான் ஒரு காவலாளி. watching over the people. ஜனங்களை சுற்றி காவல் காத்துக் கொண்டிருக்கிற ஒரு காவலாளி. If anyone is not prepared, யாராவது ஒருவர் ஆயத்தமாகாமல் இருந்தால் just request them, brother, my sister, Christ is coming soon. நான் அவர்களிடத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், என் ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார் என்று. Are you ready? நீங்கள் ஆயத்தமா? But again the Holy Spirit talked to me. மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். My son, are you ready? என் மகனே, நீ ஆயத்தமா? Are you ready? நீ ஆயத்தமா? Literally every day I cry, Lord, make me ready. இன்றைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் நான் கதறிக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும் என்று. And suddenly the Lord brought another word before me. மற்றும் ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு முன்பாக கொண்டு வந்தார். Luke 21 verse 36. லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனம். 21:36. Thank you, ma. Are you
eligible to stand before the Son of God? மனுஷகுமாரன் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்க நீங்கள் தகுதியுள்ளவர்களா இருக்கிறீர்களா? My dear servant, எனக்கு அன்பான சகோதரனே, ஊழியக்காரனே, are you holy enough to stand before the Son of God? ஆண்டவராகிய இயேசு மனுஷகுமாரன் வருகிறதற்கு முன்பாக அவருக்கு முன்பாக நிற்க நீங்கள் ஆயத்தமா பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கிறீர்களா? Who is he? He's a holy God. அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம். If I want to stand before the Son of God, நான் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் I want to be holy as he is holy. அவரை போலவே நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். So again he brought another verse. மற்றும் ஒரு வார்த்தை எனக்கு முன்பாக அவர் கொண்டு வந்தார். Revelation 22 and verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம். இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவர் அதை விட்டு அது ரெண்டே விட்டுருங்க, அதுக்கு பிறகு சொல்லுங்க. நீதி உள்ளவர் very good. நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும். He who is righteous, let him be more righteous. நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். He who is holy, let him be more holy. அவன் இன்னும் பரிசுத்தமுள்ளவனாக இருக்கட்டும். Am I holy? நான் பரிசுத்தமுள்ளவனாக இருக்கிறேனா? I cry unto God. நான் ஆண்டவரிடத்தில் கதற I வேண்டும். can never say that I am as holy as my Lord is. ஆண்டவரே, உம்மை போல நான் பரிசுத்தமுள்ளவனாக இருக்கிறேன் என்று என்னால் சொல்ல முடியாது. Every day I cry. ஒவ்வொரு நாளும் நான் கதறுகிறேன். Even before I came here, I cried, oh Lord, I am unworthy. இங்கே நான் வருகிறதற்கு முன்பாக நான் கதறி வந்தேன். ஆண்டவரே, இதை நான் செய்வதற்கு நான் பாத்திரவான் அல்ல. Yes, he is coming very soon. ஆம், அவர் சீக்கிரமாய் வருகிறார். And now people ask another question. இப்பொழுது ஜனங்கள் மற்றொரு கேள்வியை கேட்கிறார்கள். Where is he? அவர் எங்கே? You know, his birth is mentioned in the Bible. வேதத்தில் அவருடைய பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. His suffering, his death and everything is recorded in the Bible. அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பாடுகள் எல்லாவற்றையும் குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. Of course, he rose up from death. அவர் மரணத்திலிருந்து எழுந்ததை குறித்தும் வாசிக்கிறோம். We don't read anything else in the Bible. Where is he? அவர் எங்கே இருக்கிறார் என்று வேறொன்றதையும் குறித்து வேதத்தில் எழுதப்படவில்லையே. Where is he? அவர் எங்கே? If you read Mark chapter 16 verse 19. மார்க் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய். Where is he now? இப்பொழுது அவர் எங்கே? He is at the right hand of the heavenly Father. அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். He is at the right hand of the Father. அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். What is he doing? இப்பொழுது அவர் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Another question. மற்றும் ஒரு கேள்வி. What is he doing? அவர் அங்கே பிதாவினுடைய வலது பாரிசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Is he sleeping over there? அங்கே பிதாவினுடைய வலது பாரிசத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறாரா? Can someone read Hebrews chapter 7 verse 25? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 20 7:25. 7வது அதிகாரம் 21. மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We have a Bible in our fellowship. இங்கே ஒரு பைபிள், நடமாடும் பைபிள் இருக்கிறாங்க. I still remember my grandmother. இன்றைக்கும் என்னுடைய பாட்டி அம்மா அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். She died at the age of 90. அவங்க 90 வயது இருக்கும் பொழுது தேவ சமூகத்துக்குள் கடந்து போனார்கள். He was from a village called Menjanapuram in Tirunelveli district. திருநெல்வேலி பகுதியில் மெய்ஞானபுரம் என்கிற ஒரு இடத்தைச் சேர்ந்தவர்கள். An evangelist, inadvertently spoke. In a few years, there will be no Bible available. ஒரு சுவிசேஷகர் ஒரு நாளில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். இன்னும் கொஞ்ச நாட்களிலே வேத புஸ்தகம் இல்லாமல் போய்விடும், வார்த்தை இல்லாமல் போய்விடும் என்றார். My grandmother along with 2 women stood up. என்னுடைய பாட்டியும் அவங்களோட கூட 2 தாய்மார்களும் எழுந்து நின்றார்கள். பாஸ்டர், போதகரே, take back that word. அந்த வார்த்தையை நீங்க திரும்ப எடுத்துக்கோங்க. You tear off all the Bibles in Menjanapuram. இந்த மெய்ஞான பகவதியில் இருக்கிற எல்லா பைபிளையும் நீங்க கிழிச்சு போட்டாலும், come after 1 month, ஒரு மாசம் கழிச்சு வாங்க, we will give you Bible. நாங்க உங்களுக்கு வேத புஸ்தகத்தை தரோம். Say hallelujah. Hallelujah. I thank God for this dear sister. சகோதரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
That's how you young people should have the Bible. அப்படிதான் வாலிபர்களாகிய நீங்கள் நம்ம எல்லோரும் வேதத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். The moment someone says the word, you must be immediate to say that. ஒரு வேத வசனத்தை சொல்லும் பொழுது அதை நீங்கள் அதில் இருக்கிற வசனத்தை நீங்கள் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். So what is the Lord doing? ஆண்டவர் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Interceding for every believer. ஒவ்வொரு விசுவாசிக்காக பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Unless he is there to intercede for us, அவர் அங்கே நமக்காக பரிந்து பேசாமற் போனால், whenever we fall, நம்ம எப்பொழுதெல்லாம் விழுந்து போகிறோமோ, judgment shall come upon us. நம்ம மேல நியாய தீர்ப்பு வந்து விடும். Can anyone say that every day that you are holy? எல்லா நாளும் நீங்க பரிசுத்தமா இருக்கீங்கன்னு உங்களில் யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? We are subject to sin. நம்ம வந்து பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். Subject to sin. நம்ம பாவத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறோம். But the moment we sin, அந்த நேரத்தில் பாவம் செய்து விடுகிறோம். And we have an advocate before the Father. அங்கே பிதாவுக்கு முன்பாக ஒரு காரியம் நடைபெறுகிறது. An advocate for every one of you. உங்களுக்காக எனக்காக அங்க வழக்காடுகிறவர் ஒருவர் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. That's why the Bible says in Matthew 18:10. அதனால தான் மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும்போது, God has appointed an angel for every one of you. உங்கள் ஒவ்வொருவருக்காக நமக்காக ஒரு தேவ தூதனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். The moment you fall into sin, நீங்கள் பாவத்தில் விழுகிற அந்த நிமிஷத்தில் inadvertently you enter into wrong relationship. ஒரு தகாத உறவுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லுகிற அந்த நேரத்தில் God's judgment does not come on you. உங்க மேல உடனடியாக அந்த நியாய தீர்ப்பானது வரவில்லை. Because there is an advocate. காரணம் அங்கே ஒரு வழக்காடுகிறவர் இருக்கிறார். Pleading. அது நமக்காக பரிந்து பேசுகிறார். Pleading before God. தேவனுக்கு முன்பாக மன்றாடி கொண்டிருக்கிறார். Oh, he is my son. ஓ, இவன் என்னுடைய மகள். My daughter. என்னுடைய மகள். I have shed my blood only for these people. இவர்களுக்காகவே என்னுடைய இரத்தத்தை நான் சிந்தினேன். So forgive my father. தயவாய் பிதாவே அவர்களை மன்னியும் என்று. They know not what they do. செய்கிறது தாங்கள் செய்கிறது என்ன என்பதை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார். Forgive. அவர்களை மன்னியும் மன்னியும் என்று கேட்கிறார். That's what the Lord has been doing. உங்களுக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறது அதைத்தான் அங்கே செய்து கொண்டிருக்கிறார். Should we not thank the Lord Jesus Christ? அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? Hallelujah. Thank you Lord. Secondly, இரண்டாவதாக, why should he come? அவர் எதற்காக வர வேண்டும்? Why should he come? அவர் எதற்காக வர வேண்டும்? According to the time given to me, I got only 10 more minutes. இல்லங்கள், ஒரு மணி நேரம் இருக்கு. No, I'm always concerned about the people. Okay, at one, I will finish. The prayer will be because we need to spend more time in prayer. Okay, right? Why should he come? அவர் எதற்காக வர வேண்டும்? A few years ago, சில வருடங்களுக்கு முன்பாக in our diocese there was a man. நம்முடைய பேராயத்தில் ஒரு மனிதன், தேவ மனிதன் இருந்தான். He wrote a book. அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். Jesus will never come back again. இயேசு திரும்ப ஒருபோதும் வரமாட்டார் என்று எழுதினார். I don't want to say the name. அவர் பேர் என்னன்னு சொல்ல நான் விரும்பல. He's a Christian. அவர் ஒரு கிறிஸ்துவர். And I don't know what to say about that man. அவரை குறித்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. He distributed the pamphlets to all the members of the church. சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த பிரசுரத்தை அவர் எல்லாருக்கும் அவர் விநியோகித்தார், எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார். Some of them they got it and they clapped. ஒரு சிலர் அதை வாங்கினோன்னு கரங்களை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தாயை கொன்னவனுக்கும் ஊர்ல பாதி. அது பழமொழி. So some people say yes, he would not come. ஒரு சிலர் இயேசு வரமாட்டார் என்று சொல்லி கரங்களை தட்டினவர்களும் உண்டு. That book unfortunately went into the hands of our former bishop Leslie Newbegin. அதே புத்தகம் நம்முடைய பழைய பிஷப் பேராயர் அவருடைய கரங்களுக்கு போச்சு. The moment he read it, அதை அவர் வாசித்த அந்த நிமிஷத்துல he said hallelujah. அவரும் அல்லேலூயா என்றார். Jesus will not come to this man. இயேசு இவருக்காக வரவில்லை என்று சொன்னார். He will never come to that man. இந்த மனுஷனுக்காக இயேசு ஒரு நாளும் வர மாட்டார். But there will be someone coming to him. ஆனால் ஒரு சிலருக்காக இயேசு வருகிறார். ஹalleluya. Hallelujah. Hallelujah. Then said, அதை தொடர்ந்து அவர் பேசினார். though Jesus will not come, Satan will come and take him. இயேசு அவருக்கு வர மாட்டாரு, ஆனா பிசாசு கண்டிப்பா அவருக்காக வருவான். So he is a saint of Satan. அவர் பிசாசுக்கு அவர் பரிசுத்தவன் ஆயிட்டாரு. Hallelujah. Hallelujah. My friend, என் நண்பர்களே, Jesus never says a lie.
இயேசு ஒருபோதும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. Because Jesus said in the Bible, ஆண்டவராகிய இயேசு வேதத்தில் சொன்னதாவது, if you read John 14 verse 18, யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, I will not leave you comfortless. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், I will come back. நான் திரும்ப வருவேன், I will come back. நான் வருவேன். He has to fulfill every word. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நிறைவேற்றுவார். You know, in the Bible, வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் 100 times it is prophesied about the first coming of the Lord Jesus. 100 தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசப்பட்டது. முதல் வருகையை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசப்பட்டது. But 318 times it is said about the second coming. 318 முறை அவருடைய இரண்டாம் வருகையை குறித்தும் வேதம் பேசுகிறது. Even before Jesus, Jesus went to the Calvary. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு போகிறதற்கு முன்பாகவும் கூட Disciples were very sad. சீஷர்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தார்கள். So Jesus called them close to him. இயேசு அவர்களை தம்முடைய அருகில் அழைத்தார். And said, அவர் சொன்னதாவது, fear not my children. எனக்கு அன்பான பிள்ளைகளே, பயப்படாதீங்க. I go. நான் போகிறேன். But I will come back. நான் திரும்பவும் வருவேன். How will I come back? எப்படி நான் வருவேன்? In the mid-year. மத்திய ஆகாயத்தில். With all the angels I would come back. எல்லா பிரதான தூதர்களோடு மத்திய ஆகாயத்தில் நான் வருவேன். And I will receive you. நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். So fear not. பயப்படாதீங்க என்றார். Fear not. பயப்படாதீர்கள். And my friend, எனக்கு அன்பான நண்பர்களே, அந்த நாட்கள் நம்மை சமீபத்துக் கொண்டிருக்கிறது, சமீபத்திருக்கிறது, இதோ அது வருகிறது. So he has to come back to fulfill his word of promise. அவர் சொன்ன அந்த வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் சீக்கிரமாய் வருகிறார். He is not a liar. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. He is not a man to say lie. அவர் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. Whatever he said he shall fulfill. அவர் சொன்ன வார்த்தைகளை அவரே நிறைவேற்றுவார். Shout hallelujah. அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. Secondly, இரண்டாவதாக, why should he come? அவர் ஏன் வருகிறார்? Read 1 Thessalonians 4:16. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வேத வசனம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Amen. ஆமென். Those who died in Christ shall rise up first. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Just 10-11 years back my wife went away to be with the Lord. 10 அல்லது 11 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய துணைவியார் தேவ சமூகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். But in the last moment of her life, அவங்களுடைய இந்த வாழ்நாட்டுடைய கடைசி தருணம், she was so happy in the Lord. கர்த்தருக்குள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார்கள். She was longing for his coming to take her away. அவருடைய வருகைக்காய் காத்திருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். He never stopped me going for the ministry. ஊழியத்திற்கு போகிறதை ஒரு நாளும் அவர்கள் நிறுத்தவே இல்லை. But on one Saturday evening she was becoming very bad. ஒரு சனிக்கிழமை மாலை ரொம்ப அவர்கள் பலவீனப்பட்டவர்களாய் சோர்ந்தவர்களாய் இருந்தார்கள். So I prayed a prayer and I told my wife, நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். என் மனைவியிடத்தில் சொன்னேன், tomorrow I will come after the Sunday service. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு பிறகு நான் வருவேன். Because I had to conduct the service in the CSI Cathedral Church and to give the communion. CSI சென்னை கத்தீட்ரல் சபையிலே நான் ஆராதனையை நடத்தி திருவிருந்தை நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். Smilingly she said, you do God's work. சிரித்த முகத்தோடு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள் என்று. And the following day I went to the church. தொடர்ந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு சென்றேன். I was preaching on the pulpit. அங்க பலிபீடத்தில் நின்று பிரசங்கித்தேன். A message came. வார்த்தையானது வந்தது. Uncle, finish it quick. Auntie is becoming bad. அங்கிள், சீக்கிரமாக உங்க செய்தியை நீங்க முடிங்க என்கிற ஒரு செய்தி வந்தது. காரணம், ஆன்ட்டி அவர்கள் கடைசி தருவாயில் இருக்கிறார்கள் என்று. But I quickly finished the communion service. எனவே அந்த திருவிருந்து ஆராதனையை சீக்கிரமாய் முடித்தோம். And I ran to the hospital. வேகமாக மருத்துவமனைக்கு நான் சென்றேன். But as I was stepping up, மருத்துவமனைக்குள் செல்லும் பொழுது I heard she went away to be with the Lord. அவர்கள் கர்த்தருக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், ஆண்டவரோடு கூட இருக்கும்படி கடந்து சென்றார்கள். But one thing I was sure.
ஆனால் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், She would come back. அவள் சீக்கிரமாய் திரும்ப வருவாள். That is what the Lord said. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார். Bible is clear. வேதம் தெளிவானது. Those who died in Christ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் shall rise up. அவர்கள் எழுந்திருப்பார்கள். I do not know எனக்கு அது தெரியாது. anyone who has lost your dear one. ஒருவேளை உங்களுக்கு அன்பானவர்களை நீங்கள் இழந்திருக்கலாம். You may be weeping at home. வீட்டில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். But my friend, ஆனால் என் நண்பர்களே, encourage yourself. உங்களை நீங்களே தேற்றுங்கள். Strengthen yourself. உங்களை நீங்களே பலப்படுத்துங்கள். You have a hope. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. Your dear one shall come up again. நீங்கள் நேசித்தவர்கள் திரும்பவும் வருவார்கள். And you shall see him or her face to face. அவர்களை நீங்கள் மறுபடியும் முகமுகமாய் காண்பீர்கள். So Jesus is coming back. இயேசு திரும்பவும் வருகிறார். Then what would happen? அதை தொடர்ந்து நடந்தது என்ன? Verse 17 says, 17வது வசனம் சொல்லுகிறது, பின்பு உயிரோடு கூட இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். precious brothers and sisters, underline this word. இந்த வார்த்தைகளை நீங்கள் கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என அன்பான சகோதரர்களே சகோதரிகளே. What happen next? அதை தொடர்ந்து நடைபெற போகிற காரியம் என்ன? You will be lifted up. நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறீர்கள். You will be transformed into glory. மகிமைக்குள் நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். But what is the end of it? அதனுடைய முடிவு என்ன? We shall be with the Lord forever and ever. இவ்விதமாய் எப்பொழுதும் அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். We shall be with the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறோம். How many of you believe? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya. Everyone. ஒவ்வொருவரும் Christ is coming very soon. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். And thirdly, why should he come? மூன்றாவதாக எதற்காக அவர் வர வேண்டும்? If you read Revelation 22 verse 12. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. Amen. ஆமென். Jesus Christ is coming back இயேசு கிறிஸ்து திரும்பவும் மீண்டுமாய் வருகிறார். with gifts for every one of you. ஒவ்வொருவருக்கும் வெகுமதி பலன் கொடுக்கும்படி வருகிறார். I want to encourage every one of you. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். You are serving the Lord. நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறீர்கள். Working for the glory of God. அவருடைய மகிமைக்காக ஊழியம் செய்கிறீர்கள். So he is coming back with the gifts. அவர் பலன் அளிக்கும்படி வருகிறார். Yes, he will give everyone a reward. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் பலன் கொடுப்பார். Everyone a reward. ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுப்பார். Just imagine a young fellow came forward to give Jesus 5 loaves of bread. இந்த வேத பகுதி நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு 5 அப்பத்தை ஒரு சிறு மகன் வந்து இயேசுவினிடத்தில் கொடுக்கும்படியாய் வந்தான். A small boy. ஒரு சிறு பையன். He gave it up to Jesus. அவன் இயேசுவுக்கு அதை கொடுத்தான். But what did Jesus do? ஆண்டவராகிய இயேசு செய்த காரியம் என்ன? He gave back 12 baskets. 12 கூடைகள் திரும்ப மிச்சம் எடுக்கும்படி ஆண்டவர் கொடுத்தார். And somebody thought these 12 disciples would carry each one. சில நினைச்சாங்க இருக்கிறது எல்லாத்தையும் இந்த 12 சீஷர்கள் தூக்கிட்டு ஓட போறாங்கன்னு. But what did Jesus do? ஆனால் ஆண்டவராகிய இயேசு செய்தது என்ன? He called the 12 fellows. அந்த 12 சீஷர்களையும் கூப்பிட்டாரு. You go away. நீங்க எல்லாரும் ஓடி போங்க. These only for that boy. இது இந்த சிறு பையன் கொடுத்தது. So young girl, you sang beautifully well. நீ நல்ல அற்புதமாய் பாடலை பாடினாய். So God is going to give you a reward for you. உனக்கு ஒரு வெகுமதியை ஆண்டவர் தருவார். Hallelujah. Hallelujah. Every one of you. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலன் உண்டு. What reward? என்ன பலன் அது? What reward? என்ன? Read 2 Timothy 4, 7 and 8. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7, 8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதுமுதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. Thank you, brother. That's enough. போதும். First of all, the crown of glory. நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம். When you stepped into the kingdom of God, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற அந்த நேரத்தில் the first thing the Lord Jesus would do, ஆண்டவராகிய இயேசு செய்கிற அந்த முதல் காரியம் என்ன? my young man, come. என்னுடைய அருமையான வாலிபனே வா என்று My அழைப்பார். prayer warrior, come. என் ஜெப வீரனே வா என்று My அழைப்பார். evangelist, come. என் சுவிசேஷகனே வா என்று அழைப்பார்.
crown you with glory. அவருடைய மகிமை என்கிற கிரீடத்தை உன் சிரசின் மீது வைப்பார். Without that crown of glory, அந்த மகிமையின் கிரீடம் இல்லாமல் you cannot live in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல நம்மால் வாழ முடியாது. Because God's presence is glory. தேவனுடைய சமூகமே மகிமையால் நிறைந்திருக்கிறது. Glory. மகிமை. That's why first he puts upon you the glory. அதனால தான் அந்த மகிமையை ஆண்டவர் முதலாவது உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார். Secondly, what does he give? இரண்டாவது அவர் தருகிற காரியம் When என்ன? the disciples cried out, சீஷர்கள் "Oh கதறினார்கள், Lord, you are going away. ஆண்டவரே நீர் போக போகிறீரே, What would you give? நீங்கள் எங்களுக்கு தரப்போவது என்ன? We lost everything." எல்லாவற்றையும் நாங்கள் உமக்காய் கொடுத்தோமே. And Jesus said இயேசு சொன்னார் in John 14 verse 1 to 3, யோவான் 14வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். "Let not your hearts be troubled. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. What I am going to do for you, நான் உங்களுக்காக செய்ய போவது என்ன? I will give you a mansion." உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறேன். Today you may be living in a one room apartment. இன்னைக்கு சிங்கிள் ரூம்ல ஒரு ரூம்ல இருக்கிற வீட்ல நீங்க இருக்கலாம். So many people. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. But I want to encourage you. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். You know, until 60 years of my age, I never had a roof of my own. இந்த 60 வயசு வரைக்கும் எனக்குன்னு இருக்கிற ஒரு கூரை கூட கிடையாது. I was retiring from Karunya at the age of 60. 60வது வயதுல காருண்யா யூனிவர்சிட்டியில இருந்து நான் ஓய்வு பெற்றேன். I cried unto the Lord. நான் ஆண்டவரிடத்துல கதறினேன். Lord, I am going back to Chennai. ஆண்டவரே நான் சென்னைக்கு போகும்போது I have no house. எனக்கு வீடே இல்லையே. And my wife scolded me. என்னுடைய மனைவி என்னை கடிந்து கொண்டார்கள். Why should you get married, man? எதுக்கு நீ உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம்? You cannot build a small house for me or my children. எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ ஒரு வீடை உன்னால கட்ட முடியாதா? To give God the glory, I say this. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும்படியாகவே இதை நான் சொல்லுகிறேன். I knelt down. நான் முழங்கால் படியிட்டேன். Little I cried. தேவ சமூகத்தில் கதறினேன். Lord, I worked for thy kingdom so many years, oh God. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்காக பல ஆண்டுகள் நான் பணியாற்றினேனே. I do not own a house of my. எனக்கென்று ஒரு வீடு எனக்கு இல்லையா? And the Lord Jesus put in my spirit. He never spoke to me face to face like Brother Dinagaran. அவர் என்னிடத்தில் சகோதரர் தினகரன் அவர்களைப் போல முகமுகமாய் பேசவில்லை, ஆனால் என் இருதயத்திற்குள்ளாக ஒரு வார்த்தையை போட்டார். Read Psalm 16 verse 5 and 6. சங்கீதம் 16வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. Say hallelujah. ஹல்லேலூயா. மோசே ரெண்டு வசனத்தை படிங்க மீண்டும் நீங்க. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. With all humility I say. எல்லா தாழ்மையோடு நான் இதை சொல்லட்டும். God asked me a question. ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி. Do you want me நீ or a house? நான் அதாவது உனக்கு வீடு வேண்டுமா அல்லது நான் வேண்டுமா? And I fell down and said, Lord, you are my portion. அவருடைய பாதத்துல விழுந்து நான் அவரிடத்துல சொன்னேன், ஆண்டவரே நீரே என் பங்கு. You are my portion, Lord. நீரே என் பங்கு. If you are with me, that is enough, Lord. நீர் எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு அது போதும் ஆண்டவரே. I can enter into the grave without a house, doesn't matter. ஆண்டவரே ஒரு வீடு கூட இல்லாம என் கல்லறைக்கே நான் போனாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. You are my portion, I will serve you until I die. ஆண்டவரே நான் மரிக்கும் வரை நீரே என் சுதந்திரம், என் பங்கு, நான் உமக்காக எதையும் இழக்கட்டும். And just after 1 week, அதை தொடர்ந்து ஒரே ஒரு வாரம் 7 நாட்களுக்கு பின்பு I had a call from my brother, my friend, one Mr. Theodore. தியோடர் அங்கிளிடம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. He is general manager in MRF. MRFல அவங்க மேலாளராக பணியாற்றினவர்கள். Brother, I booked a house for you in Meenambakkam. பிரதர், மீனம்பாக்கத்துல உங்களுக்காக ஒரு வீட்டை நான் வாங்கி இருக்கிறேன். Of course, a small house. ஒரு சின்ன வீடு. But I called my wife. என் மனைவியை நான் அழைத்தேன். Are you happy now? இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா? She laughed at it. என்னை பார்த்து அவள் சிரித்தாள். But it did not end up there.
அதோடு அது முடிவு அடையவில்லை. The next month I got a job as the principal of the Hindustan Bible College. அதற்கு அடுத்த மாதம் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது இந்துஸ்தான் வேதாகம கல்லூரியினுடைய பிரின்சிபலாக. And that evening that matron came. அந்த மாலை அதனுடைய மேலாளர் என்னை சந்தித்தார். So he gave the key for the principal's house. அவர் பிரின்சிபலுக்கு வச்சிருக்கிற ஒரு வீட்டினுடைய சாவியை கொடுத்தார். When I stepped into the house, அந்த வீட்டுக்குள் நான் உள்ள வந்த பொழுது 3 bedroom 3 படுக்கை அறை, and a hall, பெரிய ஹால், and a store room. அங்க வைக்கிறதற்கான ஸ்டோர் ரூம். So I called my wife. மனைவியை கூப்பிட்டேன். You can sleep. இது பாத்தியா, Today one room, அன்னைக்கு ஒண்ணு, tomorrow another room. அடுத்த நாள் இன்னொரு ரூமு. எல்லா மனைவி மார்களும் கேட்டுக்கிட்டீங்களா? God will provide. கர்த்தர் தான் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. Amen. God will provide. அவர் எல்லாம் தருவார். He will provide a mansion for you. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணுவார். Say hallelujah. ஹல்லேலூயா. Say hallelujah. ஹல்லேலூயா. But more than everything, எல்லாவற்றுக்கும் மேலாக finally Jesus said, கடைசியாக ஆண்டவர் என்னோடு கூட in பேசினது Luke chapter 12 verse 32. லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனம். Thank you. Okay. Modi cannot give you a kingdom. மோடி நமக்கு எந்த ராஜ்யத்தையும் கொடுக்க முடியாது. But God can give you a kingdom. ஆனால் Hallelujah. கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் வல்லவர். A crown of glory. மகிமையின் கிரீடம். Mighty mansion. ஒரு பெரிய வாசஸ்தலம். Where your whole family can join together and live. உங்க முழு குடும்பமும் இணைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம். And there God will give you a kingdom. ஒரு ராஜ்யத்தையும் தருவார். It's a kingdom of righteousness. அது நீதிமான்களுக்கு என்று வைத்திருக்கிற ராஜ்யம். But ஆனாலும் கூட with this word I close. இந்த வார்த்தையோடு நான் முடிக்கட்டும். When will he come back? எப்பொழுது அவர் திரும்ப வருவார்? Read verse 2 Peter's 2 பேதுருவின் புத்தகம் chapter 4 4வது அதிகாரம் verse 9. 9வது வசனம். அதுக்கு தான் காரணம். ஸ்தோத்திரம். God wants everybody to turn to him. எல்லாரும் அவர் பக்கமாக நம்ம திரும்ப வேண்டும். That day when I got this word, God said, your son is yet to get reconciled. Not now, very many years back. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்த பொழுது, என் மகனே நீ இன்னும் அவர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் Yes, your own பேசினார். son still is in sin. உன்னுடைய குமாரன் இன்னும் பாவத்தில் இருக்கிறானே. So for that I still tarry. சோ அந்த ஒரு காரணத்திற்காக நான் இன்னும் தாமதிக்கிறேன். Then I had to conduct a family get together, my children, my grandchildren, everybody. அது அந்த ஆண்டவர் அப்படி என்னோடு கூட பேசினபடியினாலே என் பிள்ளைகள் என்னுடைய பேரை பிள்ளைகளோடு கூட இணைந்து ஒரு ஐக்கியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். God touched my son. என்னுடைய மகனை கர்த்தர் தொட்டார். And God touched my granddaughter. என்னுடைய பேத்தி பிள்ளைகளை ஆண்டவர் தொட்டார். Today all of us live in Christ. இன்றைக்கு எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். So if Christ comes today, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு வருவார் என்றால் we shall be with the Lord. நாங்கள் அவரோடு கூட இருப்போம். Check up. சோதித்து பாருங்கள். நீங்கள் சோதித்து பாருங்கள். What about your children? இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் என்ன? What about your husband or wife? உங்களுடைய மனைவி கணவனை குறித்து என்ன? Your brothers or sisters? உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகளை குறித்து என்ன? If they turn back, அவர்கள் அவர் பக்கமாய் திரும்பும் பொழுது, you have won a soul for the kingdom of God. நீங்கள் அவருடைய ராஜ்யத்திற்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினீர்கள். But ஆனாலும் Jesus gave a warning. ஆண்டவராக இயேசு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். When shall he come? எப்பொழுது அவர் வருவார்? Matthew chapter 24 மத்தேயு 24வது அதிகாரம் verse 14. 14வது வசனம். 24:14. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அவ்வளவுதான் brother. The end shall come. முடிவு வருகிறது. When the gospel is preached to every creature in the world. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் போது, But I thank God for the statistics we have taken in HBI.
இந்த நாட்களிலே இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Do you know what's the percentage of Christians? இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய சதவீதம் என்ன தெரியுமா? Government shows only 3. அரசாங்கம் 3 தான் காண்பிக்கிறது. But what's the real percentage? உண்மையான சதவீதம் என்ன? 15. 15. ஹalleluya. But how many people know Christ? ஆனால் இன்னும் எத்தனை ஜனங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள்? 51%. 51%. We are the majority. நாம் தான் அதிகபட்சமாக இருக்கிறவர்கள். Don't be afraid. பயப்படாதீர்கள். But gospel is preached to all the 100%. சுவிசேஷம் என்பது 100% எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. Why do we suffer? ஏன் நம்ம பாட அனுபவிக்க வேண்டும்? Because they are afraid of the gospel. அவர்கள் சுவிசேஷத்திற்கு They are பயப்படுகிறார்கள். afraid of the Christians. அவர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து That's பயப்படுகிறார்கள். why they are trying to kill them. அதனால தான் நமக்கு அவர்கள் நம்மை உபத்திரவப்படுத்துகிறார்கள். But soon and very soon, ஆனால் சீக்கிரத்தில் அதி சீக்கிரத்தில் this nation will come to know Jesus Christ of Nazareth. இந்த தேசம் நசரேயனாகிய இயேசுவை அறிகிற நாட்கள் And வருகிறது. they will cry out, அவர்கள் கதறுவார்கள், Jesus Christ is the Lord. இயேசுவே ஆண்டவர் என்று Jesus கதறுவார்கள். Christ is the Lord. இயேசுவே ஆண்டவர். Shall we pray? நாம் ஜெபிக்கலாமா? I request Brother Moses to continue to pray. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கொஞ்ச நேரம். ஹalleluya. இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம். நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இன்று நாம் இயேசு எப்போ வருகிறார் என்கிற சத்தியத்தை வேதத்தின் அடிப்படையில் நம்ம கேட்டோம். ஹalleluya. கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டிய ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஹalleluya. அவர் வருகிறார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் குடும்பத்தை நான் ஆதாயப்படுத்தணும், என் குடும்பத்தை நான் ஆதாயப்படுத்தணும், அதற்கு நான் காவலாளியாக இருக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாரும் ஒரு 2-3 நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு கூட எதை பேசணும்னு நினைச்சாரோ அதை ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் தெளிவாய் பேசி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பார். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிப்பார். அவருடைய அழைப்பில் பங்குள்ளவர்களாய் மாற்றுவார். அவருடைய வருகைக்கு கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஹalleluya, ஹalleluya. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சமீபத்தில் ஆண்டவர் இருக்கிறார். நம்ம கண்டடையத்தக்க சமீபம். அவரை தேடும் பொழுது அவர் நம்ம அருகில் இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya. ஆண்டவரே இன்றைக்கு நீங்க பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட, ஆண்டவரே எங்கள் முழு குடும்பமாய் ஆயத்தப்படுத்த தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு உதவி செய்யும். ஹalleluya, ஹalleluya. இன்னும் ஒரு விசை இந்த ஆரம்பத்தில் விழுந்த அந்த அக்கினி இப்பொழுது நம்ம மேல விழட்டுமா? இன்னைக்கு நம்ம மேல விழட்டுமே. அந்த மேல் வீட்டு இறங்கில அந்த அபிஷேகம் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம ஒரு நாள் இழந்து போய் விடவே கூடாது. எல்லாரும் கேளுங்க. ஹalleluya. யோசுவா சொன்ன வார்த்தையின்படி நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவருடைய வருகையில் ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது. அவருடைய வருகை வரும் பொழுது அது நமக்கு ஒரு கண்ணியை போல மாறிவிடக்கூடாது. அவருடைய வருகை நமக்கு ஒரு ஆபத்தாக மாறிவிடக்கூடாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போமா? ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. ஹalleluya, glory to God, glory to Jesus. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். glory to God, glory to God, glory to God. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்களில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. எல்லாரும் சொல்லுவோம். எதெல்லாம் முடியாம இருக்குதோ இன்றைக்கு அவர் நம்ம மத்தியில் இருக்கிறபடினாலே முடியாதது எல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகும். எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கு தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தையும் ரட்சித்து ஒரு நீதியின் கிரீடத்தை நீங்கள் பெறும்படியாய், ஒரு மகிமையின் கிரீடத்தை உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படி. ஹalleluya. சூழ்நிலை மாறுமே.
முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆழானது பயிர் நீளமாகும். எல்லாம் சொல்லுவோம். வனாந்திரம் வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நீளமாகுமே. நீர் வந்தால் நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே ஆண்டவரே வாரும் வாரும் எங்க மேல ஆவியானவருடைய மகிமையா இறங்கி வாருங்க. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே இப்போதுமே. ஆவியானவர் பலவீனம் பலவீனம் எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு பலன் வேணும். என் பலவீனங்கள் எல்லாம் மாறணும். சுகமாய் மாறுமே. பலவீனம் பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கு. உயிரோடு கூட எழுந்து பரலோகத்திற்கு ஏறி போனதாய் சொல்லுகிற இயேசு இப்ப எங்க இருக்கிறாரு? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எப்பொழுது வருகிறார்? சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலனை கொடுக்க அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஏன் இன்னும் தாமதிக்கிறார்? உங்களுக்காக எனக்காக செய்தியினுடைய சுருக்கத்தை 5 நிமிஷத்துல சொல்லிட்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் நம்ம இதைத்தான் சொல்லணும். ஆமென். உயிரோடு கூட எழுந்த இயேசு பிதாவினுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நீங்களும் நானும் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவனுடைய கிரியைக்கு பலன் அளிக்கும்படியாக அவர் திரும்ப வருவார். மரித்தவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கிற நாமும் அவரை முகமுகமா தரிசிப்போம். ஹல்லேலூயா.
தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு நன்றி. அன்பு அங்கிளுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். 60 வயசு வரைக்கும் அவங்க சொன்ன சாட்சி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை எனக்கு இதை வேணுங்கிறதற்காக அவர்கள் எதையும் செய்யாமல் இருந்ததுனால அவங்க அதை சொல்கிறாங்க தைரியமாக. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். இந்த உலகத்தில் நம்ம தரித்திரராகவோ பரதேசிகளாகவோ இருக்கணுங்கிறவருடைய நோக்கமே அல்ல. நாள் வரும் கர்த்தர் நம்மை திருப்தி உள்ளவர்களாய் மாற்றுவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அங்கிளுக்காக ஜெபிங்களே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார்களாக நீங்கள் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை இந்த பூமியில் உயிரோடு கூட வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எச்சரிப்பின் வார்த்தைகளை ஆண்டவரே ஜனங்களுக்கு சொல்லி உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற பணியிலே இந்த வயதில் அவர்களை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமானால் உடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வருஷமும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னா ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுத்து ஆண்டவரே இன்னும் ஒரு வருஷத்தை கொடுத்து இன்னும் பல வருஷங்களை கொடுத்து இனி அநேகரை நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிக்கிறோம். அன்பு அங்களை உங்கள் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாய் சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆயுசின் வருஷங்களை அவங்களுக்கு தாங்க. அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவங்களுடைய முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. எங்களுக்காக ஜெபிச்சு அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். கிருபையின் கரங்களில் அவங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் கரங்களில் காணிக்கைகள் எடுத்துக்கொள்வோம். நான் ஒரு தேவ மனுஷனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்படியாக ஒரு பெரிய சர்ச், எப்பயுமே சில இடத்துல சபையோ ஊழியங்களையோ நம்ம சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கர்த்தருக்கென்று கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவங்க ஆங்கிலத்தில் சொல்லும்போது நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன், கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுப்போம் அப்படின்னு. அவர் உடனே டிரான்ஸ்லேட் பண்ணி, உற்சாகமாக தான் எல்லாரும் கொடுப்பீங்க, அது எனக்கும் தெரியும், ஆனால் வசனம் அப்படி இருக்குது, ஆண்டவருக்கென்று சிறந்ததை கொடுங்க அப்படின்னார். ஹல்லேலூயா. அப்படின்னா நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன், கிவ் த பெஸ்ட் டு த லார்ட் அப்படின்னு. அதனால் நம்ம உற்சாகத்தோடு கொடுப்போம், சிறப்பானதை ஆண்டவருக்கு கொடுப்போம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஊழியத்திற்கு பணம் என்பது அவசியம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தயவு செய்து ஒரு நோட் சொல்லிட்டு நம்ம ஆஃபரிங்குள்ளே போகலாம். தேவனுடைய பெரியதான கிருபையினாலே இன்னைக்கு பிரதர் ரமேஷ் அவங்க ஃபேமிலி வரல இருக்கீங்களா? பிரதர் ரமேஷ் அண்ட் ஃபேமிலி இல்லை, சரி.